Viewers, welcome to our channel. நீங்க இப்ப பாத்தீங்கன்னா பேக் டு பேக் நாங்க வீடியோஸ் போட்டுட்டே இருக்கோம். உங்களுக்கே ரீசன் தெரியும், நான் மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிள் ரெசிபி குழி பணியாரம் பண்ண போறோம். இதுக்கு தேவையானது வெறும் தோசை மாவும் வெங்காயமும் தான். இதை எப்போலாம் கொடுக்கலாம், ஒன்று வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம், ஆர் டின்னர் கொடுக்கலாம், ஆர் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுங்கிறது. நல்லா அரைச்ச தோசை மாவு, ஃபர்மெண்ட் ஆனது, பொங்கினது. பொங்காத்த தோசை மாவில் பண்ணக்கூடாது என்றைக்குமே குழி பணியாரத்தை. பொங்கின தோசை மாவு, வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டி குட்டியாக முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறோம். நிறைய பேர் இதில் கேரட் திருவி போடுறாங்க. நான் இன்றைக்கி கேரட் திருவி போடல, நீங்கள் கேரட் திருவி கூட போடலாம். நான் கொத்தமல்லி வச்சுருக்கேன், கடுகு வச்சுருக்கேன். இப்போது கடுகு எதுக்கு வச்சுருக்கோம், இந்த வெங்காயத்தை நிறைய பேர் வதக்காமல் டைரெக்டாக தோசை மாவில் போட்டு பண்ணுறவங்களும் இருக்காங்க. வெங்காய டேஸ்ட் பிடிக்காதவங்க வந்துட்டு இதை வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அந்த தோசை மாவுக்குள்ளே போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயாச்சு. நான் இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடுகை போடுறேன். கடுகு நல்லா வெடிக்கணும். கடுகு வெடிச்சிட்டு நம்ம இதில் அடுத்தது போட போகிறது வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது வெங்காயம் வந்துட்டு லைட் ப்ரௌன் கலரில் கேரமலைசேஷன் ஆகணும். இதை நம்ம ஆனியன், இப்போ குழி பணியாரத்துக்கு நம்ம நிறைய மாவு எடுத்து பண்ணிட்டோம், அது நம்ம தீராட்டி இதை நம்ம ஆனியன் தோசைவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் நாட் தட் ஐயோ குழி பணியாரத்துக்கு நிறைய வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு கிடையாது. அது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாளே யூஸ் பண்ணிடணும். யூ கேன் நாட் ஸ்டோர் இட் ஃபார் அ லாங் டைம். அடுத்த நாளே காலங்காத்தால இதை ஆனியன் தோசையாக நீங்கள் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதும், ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆக வேண்டாம். இதை நான் இப்போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் என்னோட தோசை மாவுக்குள்ள. நான் நிறைய எண்ணெய் விடல, ஏன்னா நம்ம திருப்பி குழி பணியாரத்துக்கு எண்ணெய் விட்டு பண்ணங்கிறதுனால கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது கொத்தமல்லியை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது ஒரு ஸ்பூனால் கலக்கிக்கலாம். அழகா இருக்கு பார்த்தியா? இதில் வந்துட்டு கேரட் திருவி போட்டாலும் அழகாக இருக்கும். நான் இதையே ஆமாம், இதில் உங்களுக்கு ஏன் நான் இதை ஜஸ்ட் இதை காமிக்கிறேன்னா, சிம்பிளாக நம்ம சாயங்காலம் வந்தோடனே பசிக்குது அப்படின்னு சொன்னால் இதை சிம்பிளாக பண்ணுறதுக்கு வேண்டி நான் இதை காமிக்கிறேன். கேரட் எப்போவுமே நம்ம திருவிலாம் வச்சுருக்க மாட்டோம். இப்போது குழி பணியாரம் பண்ணுறதுக்கு மாவு ரெடி. என்னடா இதில் ஆல்ரெடி எண்ணெயாக இருக்கே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இன்னைக்கு காலையில் இதில் அப்பம் பண்ணோம். ஸோ அப்பம் பண்ணிவிட்டு அந்த குழி பணியாரத்தோடது அப்படியே அந்த அப்பக்காரையை அப்படியே தேய்க்க போட வேண்டாம், அந்த எண்ணெய் ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான். எண்ணெய் எவ்வளோ கொட்டினா எல்லா குழிலையும் சொட்டி சொட்டி எண்ணெய் இருக்கும். ஆமாம், அதனால நம்ம அப்படியே குழி பணியாரம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த தேய்க்கிறதுக்கு. ஸோ எப்போவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ரீயூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. குழி பணியாரம் அப்படிங்கிறது தோசை மாதிரி. நம்ம யூஸ் பண்ண வேண்டியது நல்லெண்ணெய், நாட் அப்படியா ரீஃபைண்ட் ஆயில். நோ, ரீஃபைண்ட் ஆயிலில் குழி பணியாரம் பண்ணக்கூடாது. இப்போ எல்லா குழிலையும் பண்ணலாம். எல்லா குழிலையும் கொஞ்சமாக ஆல்ரெடி இங்கே எண்ணெய் இருக்குங்கிறதுனால வெரி லிட்டில் தான். அது எண்ணெய் இல்லை, வழிச்சாச்சு, பட் அந்த எண்ணெய் ஸோ அதுவே நம்ம குழி பணியாரத்துக்கு தேவை ரொம்ப ரொம்ப லெஸ் ஆயில், ரொம்ப ரொம்ப லெஸ் ஆயில். ஒரு தோசைக்கு விடுற ஆயில் தான் குழி பணியாரத்துக்கு. நான் எல்லாத்துலேயும் விட்டாச்சு. ஜென்ரலி நம்ம என்ன பண்ணோம்னா இதை சைடெல்லாம் கிரீஸ் பண்ணணும். எண்ணெயோட நம்ம எல்லா இடத்துலையும் அதை தடவி கொடுக்கணும். பட் இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி எண்ணெய் யூஸ்ட் அப்பக்காரைங்கிறதுனால நம்ம இப்போ சைடெல்லாம் கிரீஸ் பண்ண போதில்லை. சைடெல்லாம் நம்ம இப்போ எண்ணெயோட கிரீஸ் பண்ணாட்டி அது வந்துட்டு
ஒட்டிக்கும் சைட்லலாம். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிட்டு இருக்கு. நம்ம இந்த குழிப்பணியாரத்தோட மாவை ஒன்னொன்னுத்தையா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் விழுறதுக்கு முன்னாடி மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது. அப்போ கட்டியாக குழிப்பணியாரம் வரும், கிறிஸ்பியாக வராது. நான் கொஞ்சமாக அது உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிய வந்துடும், அந்த மாவுக்கு எவ்வளோ தண்ணி விழணுங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிய வந்துடும். கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க, ஒரு 2 to 3 ஸ்பூன், அவ்வளோதான். அவ்வளோ தண்ணி பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக. இப்போ நம்ம எண்ணெய் ரெடி ஆயாச்சு, சூடாயாச்சு. அடுப்பை சிம்மில் போட்டுக்கிறேன். ஸ்பூனில் தாங்க விடணும், கரண்டியில் விடக்கூடாது. இந்த சைஸ் போதும். வழிய விட்டீங்கன்னா அது ரிட்டர்ன் நம்ம திருப்பி போட்டு எடுக்கும்போது குண்டா நல்லா இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் பொங்கும் இல்லையா? ஆமாம், சின்னதாக குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். நாட் மெயின்லி ஃபார் அஸ். நம்ம சமைக்கிறதே மோஸ்ட்லி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கணும், குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்கு வேண்டி தான் நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷை வேண்டிக்கிட்டே பண்ணுறோம் இல்லையா மம்மி? ஆமாம்மா. டெய்லி லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும்போது நீ என்ன வேண்டிக்கிற? அது குழந்தை சாப்பிடணும், சாப்பிடணும், பிடிக்கணும், எவ்வளோ வேண்டி. மெயின்லி தே கோ பை லுக்ஸ். குழந்தைங்க லுக்ஸுக்கு வேண்டி தான் போகிறாங்க. இது நல்லா இருக்குது பார்க்கவே, கடையில் இருக்கிறதெல்லாம் கேட்குறாங்க, சாப்பிட்றாங்களோ மாட்டாங்களோ, பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இந்த சைஸில் குழிப்பணியாரம் போதும். ஸோ இது சிம்மில் போட்டு வேக வைங்க, ஆர் மீடியம் ஃப்ளேமில். ஹையில் போட்டிங்கன்னா கொஞ்சம் கருப்பாயிடும் குழிப்பணியாரம். இப்போது இது இந்த மாதிரி ஓட்டையாக வந்துச்சுன்னா ஒரு பக்கம் வெந்தாச்சு. ஸ்லோவாக இது இந்த அப்பக்குத்தி நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்பம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி அப்பக்குத்தி உங்ககிட்ட இல்லைன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இதை ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக திருப்பி போடணும். அதுக்கு ரெஸ்பெக்ட் எல்லாம் கொடுக்கணும். குழிப்பணியாரத்துக்கு நம்ம வந்துட்டு நம்ம இஷ்டப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. சாமியெல்லாம் வேண்டிக்கணும். பட் பி ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் மைண்ட்ஃபுல் வாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி டக்குன்னு திருப்பி போடக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும். அடுப்பு ஹையில் போட்டு பண்ணக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணலாம். ஸோ ஹையில் போட்டிங்கன்னா உள்ளே வேகாது, வெளியே கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ கறி டான்ஸ் ஆடுது பார்த்தீங்களா? எங்கள் வீட்டு அப்பக்காரையும் ஆடும். பேரன் மட்டுமில்லை, அப்பக்காரையும் டான்ஸ் ஆடும். இந்த மாதிரி டச் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் நாட்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சுப்பேன் அந்த பக்கம். டக்குன்னு பண்ணுங்கள், பிகாஸ் கருகிடக்கூடாது. பட் இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி கிறிஸ்பி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல கிறிஸ்பியாக இது இருக்கும். இப்போ உள்ள வெந்துட்டுருக்கும். அது இப்போது இது வெந்திருக்கும். நான் எடுத்து சிப்பில் போட்டுக்கிறேன். பின்னாடி டார்க் ப்ரௌன் ஆக வேண்டாம், வெந்தால் மட்டும் போதும். இட் வில் பி எக்ஸ்ட்ரீம்லி கிறிஸ்பி அட் த சேம் டைம் சாஃப்ட். உள்ள அதை பிக்சர்னே சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் அது வந்துட்டுருக்கு. இங்கே சவுண்டு வருதா உங்களுக்கு? குத்தும்போது அந்த கிறிஸ்பி சவுண்டு வரணும். இன்னும் சினிமா சொல்கிறேன், அடிக்கும்போது சத்தம் வருதா, குட்டும்போது சத்தம் வருதா? ஸோ நம்ம இப்போ அடுத்த ஈடை போட போகிறோம். திருப்பி ட்ராப்பாக ஒரு ஃபுல் இதை எடுத்துட்டு நான் ட்ராப்பாக தான் விடுறேன். ஜிஞ்சரி ஆயில், இதயம் நல்லெண்ணெய். கரெக்ட், இதயம் நல்லெண்ணெய். இவ்வளோதான் எண்ணெய் வேணும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி அப்பக்கார சூடாக இருக்குது. எண்ணெய் அதில் விட்டதுனால நம்ம டைரெக்டாக அதில் விட தொடங்கிடலாம். இப்போ ஈடு தான் சூடாகணும், அடுத்த ஈடு தான் சூடாகவே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நிதானம். நான் சொன்ன மாதிரி இது ஆல்ரெடி யூஸ்டு எண்ணெய் போட்டதுனால இருக்கு, எண்ணெய் இருக்கு. அப்பம் பண்ணா வெள்ளம் எண்ணெய் இருக்கும். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் தேய்ச்சி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்கன்னா டெஃபினட்டா ஆயில சைட்ல கிரீஸ் பண்ணிக்கோங்க. நாட் ஓன்லி குழி அண்ட் வெரி லிட்டில் ஆயில் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட்.
அதே மாதிரி இது இப்போ வேகட்டும். இப்போ 2வது ஈடும் வெந்தாச்சு. கை போட வேண்டாம் எங்கள் அம்மா சொன்னதுனால நான் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். எல்லாத்தையும் ஸ்லோவாக திருப்பி போடணும். இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களோட குழி பணியாரம் சாஃப்ட் அண்ட் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். அண்ட் வெங்காயம் வதக்கி போடணும். அப்போ தான் இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். நீங்கள் பொரிச்சு கொட்டும்போது கடலைப்பருப்பும் போடலாம். கடலைப்பருப்பு போடலாம். போடாத காரணம் நம்ம பேரனுக்கு கடலைப்பருப்பு பிடிக்காது. இவரு கடலைப்பருப்பு கடிக்கிறது குழி கஷ்டம். பணியாரத்தில் இதுதான் போடணும் அதுதான் போடணும்னே கிடையாது. ஆக்சுவலா இது வந்துட்டு இது அப்பம் மாதிரி தான். இது வந்துட்டு உள்ள எல்லாம் போகுங்கிறதுனால இட் வில் டேக் ஆல் த இன்கிரீடியன்ட்ஸ். கேரட் திருவி போடலாம், என்ன விதமான போடலாம், கடலைப்பருப்பு போடலாம், உளுத்தம் பருப்பு கூட போடலாம். நிறைய பேர் டிஃப்ரெண்டா பட்டு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்டா அதுல கர்நாடகா பட்டு. ஆமா பட்டு, கர்நாடகால இது பேர் பட்டு. டிஃப்ரெண்டா இதை பண்ணுவாங்க. இப்போ இது உள்ள வெந்துட்டு இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எதை எடுத்தோமோ அதுல இருந்து நம்ம எடுக்கலாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நாங்கள் இதே மாதிரி பொடி இட்லி சாம்பாரும் ஒன்று போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டத்தில் இப்போ குழி பணியாரம் போடுற மாதிரி பொடி இட்லி, அதாவது மினி இட்லி, அதுக்கு பேர் பொடி இட்லி, அது ஈவன் கேரளாவுக்கு பேர் பட்டன் இட்லி அப்படின்னு சொல்கிறேன். அந்த இட்லியும் சாம்பாரை ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். இப்போ குழி பணியாரம் இது ரொம்ப சூடா இருக்கணும்னு கூட கிடையாது. கொஞ்சம் ஆறினா கூட இதை நம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ சுட சுட கிறிஸ்பி அண்ட் சாஃப்ட் குழி பணியாரம் ரெடி. இதுக்கு நாங்கள் காம்பினேஷனாக தேங்காய் சட்னி அரைச்சிருக்கோம். பார்த்தாலே எனக்கு சாப்பிடணும் போல இருக்குது. இதுக்கு மிளகா பொடி தொட்டுக்கலாம், சம்பார பொடி தொட்டுக்கலாம், வெறும்னு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் இதை நாங்கள் வெறும்னு சாப்பிடுவோம். பிகாஸ் வெங்காயமும் கொத்தமல்லியோட டேஸ்ட் இருக்கும். இன்றைக்கி நாங்கள் சட்னி அரைச்சிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சித்தார்த் வந்து டேஸ்ட் பண்ணே இன்னைக்கு சாப்பாடு. சரிம்மா. இந்த பாரு குழி பணியாரம், சுட சுட குழி பணியாரம். எங்க வீட்டுல டேஸ்டரே இவன் தான். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவான். கிறிஸ்பியா இருக்கா? அங்க பாரு, பாட்டிய பாரு எப்படி இருக்கு? நல்லா இருக்கே. டேஸ்டா இருக்கா? யம்மி. எல்லாரும் இன்னைக்கு டின்னர் இதான் கொந்தைக்கு. சரி பாட்டி. எல்லாரும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பாய்.